ஸோ வணக்கம் மக்களே, இது எபிசோட் 3 ஆஃப் லெட்ஸ் மோக்கோ. ஸோ இன்றைக்கி மோக்கோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு 6 டெய்லி ஜாப்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை முடிக்கணும் கண்டிப்பாக. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மோக்கோவில் கியர் பார்க்கணும். ஸோ எபிசோட் 3ல் நம்ம கியர் வார்ட்ரோபை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா ப்ராப்பரான கியர் இல்லாமல், அதாவது நம்மளுடைய வெப்பன்ஸ், நம்மளுடைய கேட்ஜெட்ஸ் மற்றும் நம்மளுடைய பேசிவ்ஸ் இல்லாமல் இந்த கேம்ங்கிறது சிம்பிளி ஒரு வேஸ்ட் தான். ஸோ நம்ம இன்றைக்கி கியரில் வெப்பன்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. பிகாஸ் வெப்பன்ஸ் ப்ளே தி மெயின் ரோல். நெக்ஸ்ட்டு கேட்ஜெட்ஸ், நெக்ஸ்ட்டு தான் பேசிவ்ஸ் வரும். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ரிங்ஸ், அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். பட் உங்களுக்கு வெப்பன்ஸை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ வெப்பன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். வெப்பன்ஸில் உங்களுக்கு 6 + 6 12 வெப்பன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு வெப்பனுமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ரோல் பண்ணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வெப்பன்ஸ் வந்து உங்களுக்கு கேம், அதாவது நீங்கள் லெவலப் ஆகும்போது கிடைக்கும். பட் சில வெப்பன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கடினப்படணும். அதுவும் எதெல்லான்னு நான் உங்களுக்கு வீடியோவில் போக காமிச்சிடுவேன். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் போட்டு செப்ரேட்டாக காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வெப்பன்ஸை. ஸோ வெப்பன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ கையில் இருக்கிறது ஸ்பின் சிக்கிள். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம், நம்ம ஃபஸ்ட் வெப்பனுக்கு போயிடுவோம். எல்லா வெப்பன்ஸுமே லெவல் 1ல் ஸ்டார்ட் பண்ணி லெவல் 30ல் முடியும் மக்களே. அண்ட் நீங்கள் கியர் பவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எந்த வெப்பன் எடுத்து பார்த்தாலும் கியர் பவருங்கிறது சேம் தான். ஸோ கியர் பவரில் உங்களுக்கு சேஞ்சஸ் வராது. கேட்ஜெட்ஸ் அண்ட் பேசிவ்ஸ் தான் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கேம் உங்களுக்கு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகும். ஸோ ஃபஸ்ட்டு வெப்பன் இது மான்ஸ்டர் ஸ்லகர். ஸோ மான்ஸ்டர் ஸ்லகர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மான்ஸ்டர் ஸ்லகர் என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்த்துருவோமா. ஸோ மான்ஸ்டர் ஸ்லகர் மெயின் அட்டாக், ஸ்விங் யுவர் பேட் டு டீல் டேமேஜ் ஏரியா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அட் க்ளோஸ் ரேஞ்ச். ஸோ இந்த பேட்டை ஸ்விங் பண்ணிங்க அப்படின்னா ஏரியா டேமேஜ் வரும். க்ளோஸாக பக்கத்தில் இருக்கிற அந்த insects and enemies கொள்ளும். காம்போ அட்டாக், எவ்ரி 4th attack there is a big swing that does damage over a larger area and slows all non-boss monsters. அதாவது இந்த கேமில் பாஸ் மான்ஸ்டர்னு கொஞ்சம் இருக்குது, நான் பாஸ் மான்ஸ்டர்னு கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் பாஸ் மான்ஸ்டர் எல்லாத்தையும் இது ஸ்லோ பண்ணும். ஸோ இந்த வெப்பன் உங்களுக்கு ப்ராபப்ளி என்ன சொல்ல, ஒரு லெவல் 5, 6 வரை நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் அண்ட் இந்த வெப்பன் ஆக்சுவலி இப்போ கூட லெவல் 80ல் கூட இன்னும் யூஸ்ஃபுல் தான் சொல்லுவேன் சில ஸ்பெசிஃபிக் ஏரியாவில். அண்ட் ஸோ இதில் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ காமிச்சிடுறேன் இந்த வெப்பனோட. அண்ட் நம்ம குரோக்கோடு பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ குரோக்கையும் கொண்டு வந்துடுறேன். ஸோ வெப்பன் நம்பர் 1 எஸ் மான்ஸ்டர் ஸ்லகர். வெப்பன் நம்பர் 2 போயிடுவோமா. ஸோ வெப்பன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டெக்னோஃபிஸ். இது ஒரு ஆக்சுவலி ப்ரீமியம் கிரேட் வெப்பன்னு சொல்லுவேன். நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எந்த கேமில் ஆக்சுவலி ஐ திங்க் கிளாஷ் ராயலில் பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு வண்டி போகுது, அந்த சவுண்டு கேட்கும். ஓகே, வண்டி போயிடுச்சு. ஸோ நம்ம கிளாஷ் ராயலில் நம்ம எப்படி சொல்ல, சரி எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை கிளாஷ் ராயலில் எந்த கேரக்டர் எடுக்கலான்ட்டு. பட்டு ஆக்சுவலாக மைனர் எடுத்துக்கலாம் நீங்கள். அதாவது மைனர் ரொம்ப நல்லாவே டேமேஜ் டீல் பண்ணும் கிளாஷ் ராயலில்.
ஸோ மைனர் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது மாதிரி கம்பேர் பண்ணல இந்த வெப்பனை. அந்த அளவுக்கு நல்ல வெப்பன் மக்களே இந்த டெக்னோஃபிஸ்ட். ஸோ என்னதுன்னு பார்த்துருவோம். மெயின் அட்டாக்: fling energy balls at long range that deal damage and bounce 2 times between enemies, stunning small monsters. ஸோ எனர்ஜி பால்ஸ், அதாவது என்ன சொல்ல, சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பால் மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த வெப்பன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜி பால் வந்து அப்படியே எமிட் ஆகிட்டு இருக்கும். என்ன ரொம்ப முக்கியம்னா 2 times between enemies, அதுதான் முக்கியம். அதாவது நீங்கள் ஒரு எனிமி அட்டாக் பண்ணுறது இல்லை, இதை வச்சு 2 எனிமி அட் அ டைம் அட்டாக் பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். காம்போ அட்டாக்: every 15th attack flings a mega ball that deals more damage and has 10 bounces, stunning all non-boss monsters. ஸோ 15வது அட்டாக்கில் ஒரு மெகா பால் வரும், அதுக்கு வந்து 10 பவுன்ஸ் இருக்கும். அதாவது 10 எனிமி அட் அ டைம் அட்டாக் பண்ணும், நான் பாஸ் மான்ஸ்டர்ஸை வந்து ஸ்டன் பண்ணி வச்சிடும். ஸோ பவுன்ஸ் பால்ஸ் டீல் ஹாஃப் த டேமேஜ். ஸோ மெயின் எனிமிக்கு ஃபுல் டேமேஜ் வரும், அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பவுன்ஸு, அப்புறம் அந்த மீதி இருக்கிற 9 பவுன்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹாஃப் த டேமேஜ் தான் டீல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் ஸ்டிக். ஸோ உல்ஃப் ஸ்டிக்கை பார்த்துருவோம். உல்ஃப் ஸ்டிக் வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல, பேருக்கு இணங்க உல்ஃப் ஸ்டிக் ஒரு உல்ஃபை ரிலீஸ் செய்யும், அதுதான் உல்ஃப் ஸ்டிக்குடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ உல்ஃப் ஸ்டிக் என்னதுன்னு பார்த்துருவோமா. தேர் இஸ் அ உல்ஃப் இன் த ஸ்டிக், chaos எனர்ஜி இஸ் வைல்ட். ஸோ மெயின் அட்டாக் பார்த்தீங்கன்னா ஷூட் டு ஃபயர் 3 attacks that damage single enemies at long range, அதுதான் மெயின். 3 அட்டாக் வந்து வரும். காம்போ அட்டாக்: your 6th shot summons a big blue wolf to fight alongside you. ஸோ காம்போ அட்டாக்கில் வந்து 6வது ஷாட்டில் ஒரு பெரிய உல்ஃப் வந்துடும். உல்ஃபோட மெயின் அட்டாக்: ஸ்வைப் டு டீல் ஏரியா டேமேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த உல்ஃப். ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஏரியா டேமேஜ் நடக்கும். உல்ஃப் காம்போ அட்டாக்: எவ்ரி 6th உல்ஃப் அட்டாக் இஸ் அ பாடி ஸ்லாம், டீலிங் மோர் டேமேஜ் இன் லார்ஜ் ஏரியா அண்ட் ஸ்டன்னிங் நான் பாஸ் மான்ஸ்டர்ஸ். ஸோ 6வது அட்டாக் வந்து அப்படியே உல்ஃப் வந்து நம்ம WWE ஸ்லாம் பார்ப்போம்ல, அப்படியே குதிச்சு போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் ஸ்லாம் பண்ணும், பாடி ஸ்லாம். அது வந்து ஸ்டன்னும் பண்ணும் அண்ட் டேமேஜ் வந்து ஒரு லார்ஜ் ஏரியாவுக்கும் உருவாக்கும். ஸோ இதில் நோட் அப்படின்னு போட்டு யூ கேன் ஒன்லி ஹேவ் 1 wolf ஆக்டிவ் அட் அ டைம். ஸோ எல்லா 6th அட்டாக்கும் வந்துடாது, ஒரு 6th அட்டாக் வரும், அந்த உல்ஃப் செத்தாக மட்டும்தான் அடுத்த 6th அட்டாக்கில் இன்னொரு உல்ஃப் வரும். ஸோ இந்த வெப்பன் ஆக்சுவலி இந்த உல்ஃப் ஸ்டிக் வந்து உங்களுக்கு கோஸ் அ லாங் வே, அரவுண்ட் என்ன சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு லெவல் 18-19 வேறு இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேவரேட் வெப்பனாக இது மாறிடும் கண்டிப்பாக. ஸோ உல்ஃப் ஸ்டிக் மக்களே. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் ஆஃப் குட் வைப்ஸ். ஸோ குட் வைப்ஸுங்கிற அந்த பேருக்கு என்னங்க, இது வந்து உண்மையிலேயே வெப்பன் டிசைன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கலரை பாருங்களேன், இந்த கலர் இந்த டிசைனு அல்டிமேட்டு மாஸான வெப்பன் டிசைனு. ஆனால் கொடுத்துருக்கிற இந்த அட்டாக்கு காம்போ மட்டும் இல்லை, அந்த அட்டாக் இது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா யோசித்து தான் கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும். மெயின் அட்டாக்: ஷூட் யுவர் ஸ்டாஃப் டு ஹீல் ஃப்ரெண்ட்லி டார்கெட்ஸ் அண்ட் டேமேஜ் எனிமீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அட் லாங் ரேஞ்ச். ஸோ இந்த ஸ்டாஃப் வந்து அப்படியே சுற்றி சுற்றி ஹீல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் அதுலேருந்து ஒரு ஆரோ மாதிரி வரும். அந்த ஆரோ வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய, அதாவது அட்டாக்கிங் பார்ட்டி, நம்ம குரூப்பாக இருக்கும்போது அட்டாக்கிங் பார்ட்டியில் இருக்கிற பிளேயர்ஸை வந்து ஹீல் பண்ணும், எனிமீஸை வந்து தோக்கடிக்கும். அண்ட் ஓகே, அடுத்த காரும் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கார் சவுண்டு கேட்குதான்னு சொல்லுங்கள், எனக்கு கேட்கும், அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன். எவ்ரி 10th, அதாவது காம்போ அட்டாக்குன்னு பார்த்துருவோம். Every 10th attack is a 360-degree attack that heals more and deals more damage. ஸோ எவ்ரி 10th attack வந்து ஒரு இந்த பாடி ஸ்லாம் மாதிரி இருக்குல்ல உல்ஃப் ஸ்டிக்கு, அது மாதிரி ஒரு ஸ்லாம் வரும்.
ஸோ அதில் அப்படியே ஏரியா ஃபுல்லாகவுமே ஹீலும் ஆகும், டேமேஜும் நடக்கும். நோட் ப்ரையாரிட்டைசஸ் த க்ளோசஸ்ட் இன்ஜர்ட் ஃப்ரெண்ட்லி டார்கெட். ஸோ என்னதுன்னா, நீங்கள் இப்படி போயிட்டே இருக்கும்போது எந்த நம்ம ஃப்ரெண்ட்லி நம்ம கூட விளையாடுற பிளேயர்ஸ் இன்ஜூராக இருக்காங்களோ அவங்கள தான் இது வந்து மெயினாக டார்கெட் பண்ணும் அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து. ஸோ ஸ்டாஃப் ஆஃப் குட் வைப்ஸ் மக்களே பேசிக்கலி. ஸோ இது உங்களுக்கு பார்க்கலாம். வெப்பன் டிசைன் மாசாக பண்ணிட்டாங்க, ரொம்ப மாசம். அடுத்தது தான் ஏன்டா இந்த பேரை வச்சிங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது உண்மையிலேயே. டூத் பிக் அண்ட் ஷீல்டு மக்களே. இந்த ஷீல்டு ஓகே மாசாக இருக்குது, செமையாக இருக்குது, ROG ஃபோன் மாதிரியே இருக்குது டிசைனுமே. ஆனால் இந்த டூத் பிக்குன்னு இதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரில. பார்க்கறதுக்கு டூத் பிக் மாதிரி இருந்தாலும் எதுக்கு டூத் பிக் அண்ட் ஷீல்டுன்னு பேர் வைக்கணும்னு தான் தெரில. பாருங்கள், கேரக்டரே அக்ரி பண்ணுது. ஸோ டூத் பிக் அண்ட் ஷீல்டு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, டேங்க் த டேமேஜ் அண்ட் கீப் யுவர் டீத் க்ளீன். மெயின் அட்டாக், போக் யுவர் பிக் to deal area damage in front of you at close range. Retaliate, after you receive 15 hits from enemies, your next attack is an area slam that deals damage in larger area around you and stuns non-boss monsters. ஸோ 15 அடி எனிமிட்டேருந்து வாங்கிட்டிங்கன்னா அடுத்த அட்டாக்கில் அப்படி ஒரு ஏரியா ஸ்லாம் தும்முன்னு போட்டு அதுக்கு ஒரு டேமேஜ் ஒரு லார்ஜ் ஏரியாவில் காஸ் பண்ணும் அண்ட் நான் பாஸ் மான்ஸ்டர்ஸை ஸ்டன்னும் பண்ணிடும். ஷீல்டு பேசிவ், டேக் 25% லெஸ் டேமேஜ் ஃப்ரம் ஆல் சோர்ஸஸ் அட் ஆல் டைம்ஸ். ஸோ இந்த ஷீல்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 100% டேமேஜ் எப்போதுமே வராது ஒரு அட்டாக்கில், 25% பேசிவ் வந்து இருக்கும். ஸோ டூத் பிக் அண்ட் ஷீல்டு மக்களே, இதுதான் டூத் பிக் அண்ட் ஷீல்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போர்ட்டபிள் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டபிள் போர்ட்டல் வந்த உடனே நிறைய பேர் யூஸ் பண்ண வேணாம்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ட்டு அப்புறம் இந்த டோஜோ அப்படிங்கிற இந்த 2 ஏரியாவில் இந்த போர்ட்டபிள் போர்ட்டலுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. அது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு வந்து இது ஒரு வேஸ்ட் வெப்பன் மாதிரி செஞ்சுருவாங்க. பார்க்குறதுக்கும் பாருங்களேன், போர்ட்டபிள் போர்ட்டல்னு பேரை வச்சுட்டு வேஸ்ட் வெப்பன் மாதிரி தோணும். ஆனால் சத்தியம் சூப்பரான வெப்பன் மக்களே. நிறைய ரிஃப்ட்டு டோஜோலலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸோ போர்ட்டபிள் போர்ட்டல் என்னதுன்னு பார்த்துருவோம். பாக்கெட் ஃப்ரெண்ட்லி போர்ட்டல் டெக். மெயின் அட்டாக் ஷூட்ஸ் அ ஸ்குவிகல் தட் டஸ் ஏரியா டேமேஜ் அட் லாங் ரேஞ்ச். ஸோ ஒரு சின்ன என்ன சொல்ல, நம்ம அந்த எலக்ட்ரிக் பால் மாதிரி தான், எலக்ட்ரோ பால் மாதிரி ஸ்குவிகல், ஒரு சின்ன வெப்பன் டேமேஜ் மாதிரி, அது லாங் ரேஞ்சில் போய் உங்களுக்கு டேமேஜ் பண்ணும். காம்போ அட்டாக், ஃபில் த காம்போ பார் டு ஆக்டிவேட் யுவர் ரைட் மோஸ்ட் கேட்ஜெட் ஃபார் ஃப்ரீ. ஸோ இதை பற்றி தான் நான் பேசணுன்னு இருக்கேன். ரைட் மோஸ்ட் கேட்ஜெட், அதாவது இது நமக்கு ரைட்டில் இருக்குது, இந்த ரைட் எண்டில் என்ன கேட்ஜெட் வச்சுருக்கோமோ அது வந்து காம்போ பார் ஃபில் ஆன உடனே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் ஆகிடும். த நம்பர் ஆஃப் அட்டாக்ஸ் டு ஃபில் த பார் டிபெண்ட்ஸ் ஆன் தி கூல்டவுன் ஆஃப் த ரைட் மோஸ்ட் கேட்ஜெட். ஸோ இப்போது இந்த ரைட் மோஸ்ட் கேட்ஜெட்டில் கூல்டவுன் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து, அதாவது உங்களுக்கு கேட்ஜெட்டுக்கு வந்து கூல்டவுன்னு இருக்கும். இந்த 14 செகண்ட்ஸ்ன்னு இருக்கா, இந்த மாதிரி கூல்டவுன் இருக்கும். ஸோ இந்த கூல்டவுனை பொறுத்து அந்த நம்மளுடைய காம்போ அட்டாக் இருக்கா அது வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் ஆகும். இதனால தான் இந்த போர்ட்டபிள் போர்ட்டலுங்கிறது சூப்பரான வெப்பன் மக்களே. நிறைய இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு 6 வெப்பன்ஸை அடுத்த வீடியோவில் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த நிறைய வெப்பன்ஸுடைய டாக்டிக்ஸு இது எல்லாமே வரணும். ஸோ ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டோன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், ப்ளஸ் எனக்கும் எடிட் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கு போனதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு
நான் அடுத்த 6 வெப்பன்ஸை பற்றி பேசிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த 6 வெப்பன்ஸ் என்னதுன்னு காமிச்சிடுறேன். CPU பாம்பு, சரியா, உண்மையிலேயே பாம்பு மாதிரி தான் வேலை பார்க்கும். அடுத்தது தான் ஸ்பீட் ஷாட், இது ஒரு பக்காவான வெப்பனு, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெடிசின் பால், பேருக்கு ஏற்ற மாதிரி பால் தான், ஆனால் ஓகே, இது வந்து கொஞ்சம் அதாவது கீழ்த்தனமான ஒரு வெப்பன் சொல்லுவேன். ஜேடட் பிளேட்ஸ், இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவேன் மக்களே. இதுக்கு ஆக்சுவல் பேர் ஜேடட் பிளேட்ஸ் கிடையாது. ஒரு 3 இல்லை 4 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வேறு இருந்துச்சு. யாராவது மோக்கோ விளையாடுறீங்கன்னா இதோட பேர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பின் சிக்கல், ஆசம் வெப்பன், 10 out of 10 டாப் ஆஃப் த வேர்ல்டு வெப்பன்னு இதுதான். கடைசியாக பஸ்கில், இதை வந்து ஒரு பிஏ சமன் பண்ணும், 3 பிஎஸ்ஸை சமன் பண்ணும், அதனால தான் பஸ் கில் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 6 வெப்பனை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். அண்ட் உங்களுக்கு வர 3வது வீடியோ, கியர் வார்ட்ரோப்லேருந்து வர 3வது வீடியோவில் உங்களுக்கு இந்த வெப்பன்ஸ் யூசேஜ் ஃபுல்லாக காமிப்போம். ஸோ நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி வெப்பன்ஸ் யூஸ் ஆகுது கேமில் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு பாசிபிளி இந்த வார சனி இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளால் உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் கவர் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்ஜெட்ஸும் சேம் தான், உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது, கவர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மோக்கோக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க. அண்ட் அயன் லீஃப் கேமிங்காக உங்கள் ஹரிநாராயணன். பீஸ் அவுட் அண்ட் பாய்.